இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன். அதில் 2 சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஜெனட் கீல்பேக் அப்படின்ற ஒருத்தரை போலீஸ் எல்லாம் சூழ்ந்து அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவருடைய பொண்ணு அதிகமாக தண்ணி குடிக்காததுனால அவர் கொல்றாரு. 2வது விஷயம் என்னன்னா, அதே ஊரில் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் ஒரு கான்டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. அதிகமாக யார் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க வின்னர்னும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண ஜெனிஃபர் அதிகமாக தண்ணி குடிச்சு இறந்து போகிறாங்க. நம்ம அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது, பண்ணாமையும் இருக்கக்கூடாது. அது உணவாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி. நம்ம அதிகமாக தண்ணி எடுக்கும்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சோடியம் ஈஸியாக வாட்டரில் டைல்யூட் ஆகும்போது நம்மளுடைய பிரெயின் நேரடியாக வாட்டரை கன்சியூம் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் ஸ்வெல் ஆகி நம்மளுடைய உடல் செயல் இழந்து போகுது. இது ரொம்ப ஆபத்தான நிலைமை. ஒரு மென் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 3.7 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம் அடல்ட். இது உமன் அப்படின்னா 2.7 லிட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். தண்ணி மட்டும் இல்லைங்க, லிக்விட். அந்த என்டையர் டே தண்ணி மட்டும் இல்லாமல் உணவு, ஜூஸ் எல்லாமே சேர்த்து தான். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.